ஒரு சம்பவத்தை சொல்றேன், கேட்கும் போதே நம்ம கண்ணுல தண்ணி வரலாம். அப்படி என்ன நடந்துச்சு? உத்தரப்பிரதேசத்துல ஒரு தம்பிய பாம்பு கடிச்சிருக்கு. விஷம் உடம்புல வேகமாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் மருத்துவர்கள் குடும்பத்தினரிடம் அவரை தூங்க விடக்கூடாது, தொடர்ந்து விழிப்புடன் வைத்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 2. அதை எப்படி செய்தாங்க? அங்கதான் அந்த அண்ணனோட பாசம் நம்ம மனசையே உலுக்குது. தம்பி அருண் கண்களை மூடும் போதெல்லாம் அண்ணன் ஆகாஷ் கன்னத்தில் தட்டி, தூங்காதடா, கண்ண தொறன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. கன்னத்தில் தட்டினாரா? ஆமாம். 1 மணி நேரத்துக்குள்ள சுமார் 150 முறைக்கும் மேல தம்பிய விழிக்க வைத்ததாக கூறப்படுகிறது. அடடா, 150 முறை! ஆனா அந்த அடியில கோபம் இல்ல, வெறுப்பு இல்ல. அதற்கு பின்னாடி இருந்தது ஒரே ஒரு பயம். என் தம்பி என்னை விட்டு போயிடக்கூடாது என்பதுதானே? அதுதான். ஒவ்வொரு முறை கன்னத்தில் கைப்பட்ட போதும் அந்த அண்ணனோட மனசுக்குள்ள ஒரே வார்த்தை தான் இருந்திருக்கும். தம்பி, கண்ணை திறந்தே இருடா, என்னை விட்டு போயிராதடா. மருத்துவர்கள் என்ன சிகிச்சை கொடுத்தாங்க? விஷத்தின் வீரியத்தை கட்டுப்படுத்த தொடர்ந்து சிகிச்சை அளித்து 15 விஷமுறிவு ஊசிகளும் செலுத்தியதாக அந்த செய்தியில் கூறப்படுகிறது. அப்படின்னா மருத்துவர்களுடைய சிகிச்சையும் அண்ணனுடைய போராட்டமும் சேர்ந்து தம்பியின் உயிரை காப்பாற்றி இருக்கிறது. ஆமாம். சில நேரங்களில் அன்பு என்பது கட்டிப்பிடிப்பது மட்டும் கிடையாது, உயிரை காப்பாற்ற வேண்டிய நேரத்தில் வலியை கொடுக்கும் செயலாகவும் மாறிடும். சரியாக சொன்னீங்க. அந்த 150 அடிகளும் வலிக்கத்தான் செய்திருக்கும். ஆனால் அந்த அடிகளுக்கு பின்னால் இருந்தது ஒரு அண்ணனின் கண்ணீர், ஒரு அண்ணனின் பயம், ஒரு அண்ணனின் உயிர் போராட்டம். உண்மையிலேயே அது அடி அல்ல,